வாக்களிக்கல அப்படிங்கிறது சார், நான் அன்றைக்கி வாக்களிக்கணும்னு தான் நினச்சேன். 3 மணிக்கு 3:03 புறப்பட்டு நம்ம போய் அங்கே வாக்களிச்சிருந்து தான் நினச்சேன். போய் வாக்களிக்கிறது என்னுடைய கடமையாக தான் நினச்சேன். இங்கே ஒவ்வொரு பூத்தாக நாங்கள் போயிட்டு இருந்தோம். சில பூத்துக்களில் அதிமுகவினர் பூத்துக்கு உள்ளேயே இருந்தாங்க. சில பூத்துக்களில் பூத்துக்கு உள்ளேயே இருந்தாங்க. ஏஜென்ட் இல்லாதவங்களும் பூத்துக்குள்ளேயே இருந்தாங்க. அதெல்லாம் எங்களுடைய ஏஜென்ட்டுகள் சுட்டி காட்டினா கூட சில இடங்கள்ல அவங்கள வெளியேற்றுறதுக்கு முயற்சி எடுத்தா கூட அவங்க ஒரு உங்களுக்கு தெரியும் எப்படி இங்க ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி கெடுக்கணும்னு நினைச்சாங்க. எந்த மாதிரியான நடவடிக்கையில 2-3 நாட்களா கடைசியா இருந்தாங்க. போய் மறியெல்லாம் பண்ணாங்க. மாவட்ட ஆட்சியாளர்கள் மறியெல்லாம் பண்ணி தேர்தலாம் நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த சூழலுக்கு போனாங்க. கடைசி அந்த 2 மணி நேரங்கள்ல ஒரு பரபரப்பான சூழல் இருக்கக்கூடிய அந்த காரணத்தினாலதான் நான் வாக்களிக்க போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏன்னா முழுமையா இங்க இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் தான் நான் வாக்களிக்க போக முடியல. உள்ளபடியே நான் போகணும். 3 மணிக்கு புறப்பட்டு 5 மணிக்கு நாங்க போய் ஓட்டு போடணும்னு நினைச்சு கடைசி கட்டம் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலை தவிர்க்க வேண்டும். ஏதாவது இங்க ஒரு கடைசி 2 நாட்கள் ஏற்பட்டதை போல ஒரு பதட்டம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற காரணத்தினால்தான் முழுமையாக இங்கிருந்து நான் வாக்களிப்பதை கவனிக்கக்கூடிய அந்த பணியை நான் கையில் எடுத்துக்கிறேன். வேற ஒன்றும் இல்ல சார். அதாவது நான் என்னுடைய காரணங்கள் சொல்றேன். அதாவது 2 வகைகள். நான் கேண்டிடேட் தான் சார். நான் அதாவது அங்க போய் இங்க ஒரு பதட்டம் ஏற்படணுமா இல்ல அங்க போகணுமா நான் முடிவெடுக்கணும். அது என்னுடைய உரிமை. அது நீங்க சொல்ல வேண்டியது என்னுடைய உரிமை. அது நீங்க உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கடமை இருக்கு. வாக்களிப்பதும் கடமை. என்னுடைய தொகுதியில நான் போட்டியிடக்கூடிய தொகுதியில எந்த பதட்டமும் ஏற்பட்டு விடக்கூடாது. அது சுமூகமா தேர்தல் நடத்தணுங்கிறது என்னுடைய கடமை. என்னுடைய கடமை தான். அந்த 2 கடமைகள்ல நான் புறப்படக்கூடிய சூழலை இங்க ஒரு பதட்டம் ஏற்பட்டது. அந்த பதட்டத்தை தவிர்க்க வேண்டும், தணிக்க வேண்டும்ங்கிறதுக்காக இங்க இருந்து நான் அந்த களப்பணியில பார்த்தேன். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வெளியூர்காரர் உங்களை ஈஸியா அப்ரோச் பண்ண முடியாதுங்கிறத அவங்க பிரதானமா சொன்னாங்க. இனி அதை மாத்திரத்துக்கு என்ன? தொகுதியில தானே இருக்கேன். தொகுதிக்குள்ள தானே சார் இருக்கேன். வெளியூர்காரர் தானே சார் இங்க 4 வருஷமா வேலை பார்த்தோம். வெளியூர்காரர் தானே சார் இங்க 4 வருஷமா வேலை பார்த்தோம். வெளியூருக்காரர் தானே எல்லா திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுறதுக்கு முதலமைச்சரோட நிகழ்ச்சியில கலந்துகிட்டது. ஒவ்வொரு ரோடா சந்தா போய் நீங்க எல்லாம் என்னோட தானே சார் வந்தீங்க. 4 வருஷமா இங்க தானே சார் உட்காந்து ரோடு வேலை ஆரம்பிக்கிறது, சாக்கடை வேலை ஆரம்பிக்கிறதுல இருந்து இது சுகாதார மையம் ஆரம்பிக்கிறது எல்லா வேலையும் ஒன்னா தானே போய் பார்த்தோம். எல்லாரும் ஒன்னா தானே பார்த்தோம். என்ன எதிர்த்து என்ன வேட்பாளர் இருக்காரு அதிமுக, அவர் எந்த ஊர் சொல்லுங்க. அவருடைய பர்த் சர்டிபிகேட் எந்த ஊருக்கு சொல்லுங்க. அவர் எந்த ஊர் சார்? அவர் என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் சார். நான் ஒரு 5 வருஷம் லேட்டா வந்திருக்கேன் சார். அவ்வளவுதான் சார். வேற ஒண்ணு என்ன காரணமா இருக்கும்? பின்னாடி போய் பார்த்தா உங்களோட போட்டோஸ் இருக்கு, அவங்க க்ளோஸ் இருக்கிற மாதிரி. இது உங்க மேல வச்ச குற்றச்சாட்டுன்னா அவங்க எல்லா பேருமே உங்களோட ஆதரவு அவங்க நீங்க சரி. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததுல, முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததுல, அப்ப சில பேர் போட்டிட்டாங்கல்ல, அதுல வேட்புமனு தாக்கல் பண்ணாங்கல்ல, அவங்களே எந்தெந்த ஊரை சார்ந்தவங்க? எந்தெந்த ஊரை சார்ந்தவங்க சார்? ஒருத்தர் 2 பேர் இருந்தா என்ன சார்? 5 பேர் இருந்தா என்ன சார்? ஒருத்தர் 2 பேர் இருந்தா என்ன? ஒருத்தர் 2 பேர் இருந்தா சரி, 5 பேர் இருந்தா தவறா சார்? 5 பேர் இருந்தா தவறா சார்? அதான் அவங்கவுங்க விருப்பம் சார். அது சில பேர் என்ன தோக்கடிக்கிறத கூட தாக்கல் பண்ணிருக்கலாம். அப்படி இருக்கலாம்ல. இவர் நிக்கிறாரு, இவர் தோக்கடிக்கணும் அப்படிங்கறதுக்காக கூட தாக்கல் பண்ணிருக்கலாம். எங்க கரூர்ல நிக்கல, அவர் இங்க வந்துட்டா நாங்களும் இங்க நிக்கிறோம், அவர் தோக்கடிக்கணும் கூட தாக்கல் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி எடுத்து பாத்துங்க. உறுதியா சார், எந்த ஒரு டிஎம்கே பொறுப்புல இருக்கிறவங்களும் அந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டாங்க. அப்படி தாக்கல் செஞ்சா உறுதியா தலைமை நடவடிக்கை எடுத்து, அந்த மாதிரிலாம் இருந்தா நடவடிக்கை எடுத்துருவாங்க தலைமையில. சுயேட்சை அந்த மாதிரி யாரும் போட முடியாது, கட்சி பொறுப்புல இருக்கிறவங்க. அதனால இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ விசாரணையுடைய உத்தரவு குறித்து உங்களுக்கு சில விளக்கங்களை கொடுப்பதற்காகத்தான் நாம் சந்தித்திருக்கின்றோம். இந்த உரிய விளக்கங்கள் என்பது ஏற்கனவே 87 நடைமுறை பின்பற்றப்பட்ட நடைமுறைதான் இப்பொழுதும் பின்பற்றப்படுகிறது. ஆகையால் மின்சார வாரியத்திற்கோ தமிழ்நாடு அரசிற்கோ ஒரு நயா பைசா கூட எந்த விதமான இழப்பும் ஏற்படவில்லை. முழுக்க அந்த அமைப்பு என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக யாரோ தூண்டுதலின் பெயரில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் நிச்சயமாக இந்த வழக்கு குறித்து உரிய விளக்கங்களை கொடுத்து நாங்கள் நிரூபித்து வெளியிடுவோம். உறுதியா சொல்றேன், தமிழ்நாட்டில் 2வது முறையாக மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். அது உறுதி, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கோவையை பொறுத்தவரை 10 தொகுதிகளும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு நாங்கள் தேர்தல் களத்தில் நின்று
மிக சிறப்பாக தோழமை இயக்கங்களை அரவணைத்து பணியாற்றி இருக்கின்றோம். அந்த நாங்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி 10க்கு 10 வெற்றி என்ற இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்திருக்கின்றோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை 35 தொகுதிகள் மாண்பு முதலமைச்சர்கள் என்னிடத்திலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்த தொகுதியில் 35 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு தான் நாங்கள் தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். தமிழகம் முழுவதும் இந்த தேர்தல் களத்தில் அதிமுக திமுக 2 பேருமே சம அளவில் பணத்தை வீசி எறிஞ்சிருக்கிறாங்க என்கின்ற அந்த குற்றச்சாட்டை மறுக்கிறீங்களா? ஏற்றுக்கீங்க? அதாவது ஒரு சுயேட்சை கூட ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இப்ப நீங்க என்னோட தொகுதியில் இருக்கிற அதிமுக போய் தேர்தலை நிறுத்தணும் அப்படின்னு போய் ரோட்ல உட்கார்ந்திருந்தாரு. அவர் தோல்வின்னு வரும்போது அந்த தோல்வியை மறைப்பதற்கு அல்லது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க. அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கணும்ல. யார் மேல வேணாலும் எந்த குற்றச்சாட்டுகள் வேணாலும் சொல்லலாம். என் மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. 5 எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கேன். இப்ப 6வது எலெக்ஷன். அவங்க எல்லாம் என்னன்னா மக்கள் மட்டத்தில் போய் மக்களை சந்திச்சு வீழ்த்த முடியாதவர்கள் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமா பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறத வாடிக்கையா வச்சிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகள் சரியா தவறாங்கிறது தீர்மானிக்கிறது மக்கள் தான்.